ஹலோ கைஸ், இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். அதுவாது இதுடா நம்ம வந்து இன்னைக்கு நான் என் தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் தான் எல்லாரும் போகிறான். ஆனால் வந்து அவனை வாய்ஸ் மட்டும் தெரியாது, ஏன்னா வந்து பேச விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் வந்து இன்னைக்கு வந்து புது சீக் கோட்ஸ்லாம் சொல்லி தரப்பான் நம்மளுக்கு. சரியாடா, விளாடா. நான் பேசுவேன், இவன் விளாடுவான். சரிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புது சீக் கோட்டை சொல்லா. நான் சொல்லேன், ஓகேவா? இவன் வந்து விளாட மட்டும் தான் செய்வான். இன்னும் இது ஆடு வருது. வெளியே போடா. வெளியே போயிட்டு உள்ள வரணும். இது சவுண்டு இதுதான் ஒரு சவுண்டு கம்மி பண்ணால் நான் எப்போவுமே ரெக்கார்டிங் வைப்பேன். ஏன்னா சவுண்டுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகுனா ஃபஸ்ட்டு கோடு வந்து 000 போதும். இதோட ஸ்கூட்டி வரும். இந்தியன் பைக் தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த சீட் கோட் தெரியும். தெரியாதவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது. ஏன்னா இந்த பழைய இல்லாதவங்களாம் இது. இதே மாதிரி இந்தியன் பைக் நியூ சீட் கோட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். புதுசாக வந்தவங்களுக்கு தான் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம அயன்மேன் ஆகலாம் இந்த கேமில். அந்த கோடு போதா? அயன்மேன் கோடு, ஹல்க்கு கோடு. ஹல்க்கு சூப்பர் ஜம்ப் பண்ணுவோம் நம்ம. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? செம்மையாக ஜம்ப் ஆகலான்னு. இந்த கோடு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டவுன்லோட் பண்ணிட்டு 11216 போட்டிங்கன்னா அது வந்துடும். அவ்வளோதான். அடுத்து இந்த பவர் போதா? உங்களுக்கு வந்து இந்த மட்டும் போட்டிங்கன்னா பஞ்சு பண்ணா. பார்த்தீங்களா? இது ஒரு புது சீக்கோடு. இதுக்கு நம்ம வந்து ஹேஷ்டேக் மட்டும் போட்டால் மட்டும் போதும், அது வந்துடும். இன்ஃபினிட்டி போதா? இன்ஃபினிட்டி பவர் போதா? இன்ஃபினிட்டி பவர் வந்து 9109. ஓஹோ, 9129 கோடு நம்மது. இப்போ பார்த்தீங்களா? உனக்கு வந்து இனிமேல் ஒன்றுமே ஆகாது. ஆனால் இவனுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஹெல்த் இருக்கும், ஹெச்பியும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சீக் கோடு காத்தா. நெக்ஸ்ட்டு சீக் கோடு வந்து 555. இது வந்து இன்னொன்று கோஸ்ட் ரைடர் பைக்கு. புதுசாக விளாண்டவங்களுக்கு இது தெரியும். விளாண்டவங்க இது இதே மாதிரி நியூ சீக் கோட்ஸ் வேணால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து யாருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஏன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் தள்ளிட்டுங்க. அதானே? அப்போ ஆல் மிட்டன் சீக்ரெட்ஸும் நான் வந்து சொல்லி தருவேன். அடுத்த கேம் பிளே இதில் வந்து நியூ சீக் கோட்ஸ் ஒன்லி இந்த கேம் பிளேயில். அடுத்த புது சீக் கோட்டை போதா? என்ன போடப்பான்னு தெரியல. போதா? எம்என் போட்ட எதுவுமே இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு கோட் போதா? ஏன்னா அந்த கோஸ்ட் இதை வைக்க போதா? இங்கே பார்த்தீங்களா? 55 போட்டால் இந்த ஏர்ப்ளைன் வரும். ஆனால் நீங்கள் கேப்லாம் ஓட்டணும். அப்படி இல்லாட்டி பஸ்ட் ஆகிடும். பார்த்து ஓட்டணும். நீ இடிக்கல ஃபோர்ஸாக போய் இடிச்சாத்தான் வரும். மேலே ஜம்ப் பண்ணா. ஐயோ, உள்ளே மாட்டிக்கிட்டோண்டா நம்ம. அஞ்சாவது ஒலி. பாப்பா, இது வந்து இந்தியன் பைக் டிரைவிங் டிவி நியூ கேமும் வேறு. இது நான் இவன் தான் சொல்லித்தந்தேன். ஆனால் இந்த கேம் சொல்லித்தந்து கற்றுக்கிட்டு எல்லாமே இவனுக்காதான். ஏன்னா இவன் விளாடணும் ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறான். இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தள்ளி நான் பத்தவா இருக்கேன். இந்த நியூ சீக் கோட்ஸ்லாம் போட்டான்னா அது எனக்கு தெரியாது. இவன் தான் போடுவான். கண்ட்ரோல் பண்ணுறது இவன் தான், விளாடும் இல்லாதான். ஆனால் நான் வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பேன். என் வாய்ஸ் கொடுக்க மாட்டான். இதோ 800 பார்த்தீங்கன்னா இது ஒரு மொக்க காது. உங்களுக்கு தேவைன்னா இது போட்டுக்கலாம். மற்றபடி இது இங்கே பாருங்கள், மேலே ஒன்று இருக்கா தெரியல. இப்படி பண்ணோன்னா நம்ம ஜம்ப் ஆகும். இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இன்னொரு டெக்னிக் தெரியுதா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க. இப்போ நம்ம இந்த ஒரு ராக்கெட் இருக்குன்னா நம்ம வந்து இது வந்து சேலஞ்சு இருக்காது. ஏதோ உள்ள போய் தேர்ட் ஒன்று இருக்கும்.
அது வந்து மிஷின்ஸ்ன்னு போட்டுக்கோம். அது நீங்கள் பண்ணினா ஆன் பண்ணால் பார்த்தீங்களா இவனுக்கு ஒன்றுமே ஆகலை. ஏன்னா நம்ம இன்ஃபினிட்டி பவர் போட்டுக்கோம். இல்லாட்டி இவன் நேரத்துக்கு செத்துருப்பான். ஆனால் இன்னொன்று வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இருக்குண்ணே, அதில் வந்து எப்போவுமே வந்து சிம்லராக தான் போலீஸ் வருவாங்க. இப்போ வந்து 3 ஸ்டார் வந்தால் இது வருவாங்களாம், ஹெலிகாப்டர்லாம் வருமா. டெஸ்ட் பண்ணிடலாமா? போலீஸ் ஸ்டேஷன் போதா? போலீஸ் ஸ்டேஷன் போதா? இவங்க பவர் கொடுத்து ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. நம்ம கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் அதா? கோஸ்ட் ரைடர் பைக் கீழே துடிச்சிடலாம்டா. ஐயோ விழுக்கு போகிறோம். ஆனால் இவன் சாக மாட்டான், ஏன்னா நமக்கு இன்னும் இன்ஃபினிட்டி ஹெல்த் இருக்கு. அப்பா பார்த்தீங்களா, கீழே விழுந்தால் கூட ஒன்றும் ஆகலை. இதே மாதிரி ரியல் லைஃப்பில் நான் தான் இப்படி இருக்கும். அவ்வளோதான், மலகையாதான் கோஸ்ட் ரைடர் பைக்கு போகுது. இப்போ பாரு, ஒரு கார் மேலே டெஸ்ட் பண்ணுவோமா? இந்த கார் பறந்து போதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த இதில் வந்து கார் வந்து பறந்து போவோமா கிட்ட போனால்? டெஸ்ட் பண்ணிடலாமா? என்ன ஒரு காருமே சிக்க மாட்டேறானே. இன்னைக்கு லக்கு தான் போலக்கு இவனுக்கு. இவன் கார் சிக்கிச்சா பார்த்தீங்களா? நீங்கள் ஃபயர் யூஸ் பண்ணாமலே போலீஸ் கூட இந்த கார் மாதிரி போட்டு இது பண்ணலாம். ஓகேங்களா? ஹெலிகாப்டர் வரணும்னா நம்ம டெஸ்ட் பண்ணணுதா? அது பண்ணலாம். ஓகேவா? என்ன நெருப்பை காணும்? நெருப்பு ஓடும் போது வராது அடிக்கிறது. பேசிட்டானா? பேசிட்டான். இதான் நான் வாய்ஸு ரிவீல் பண்ணி பாருங்க, அப்போ வந்து தெரியும் வாய்ஸு. நான் கொஞ்சமாக தான் கேட்கும். சுதா போலீஸா? நாங்கள் பேக்கு லாபி பண்ணிக்கோ. ஹேண்ட்ஸ் அப் பண்ணா? நீ ஹேண்ட்ஸ் அப் பண்ண மாட்டேன்னு அதை பாவி நீங்களே கன் எடுத்துட்டீங்களா சுதா? இதே மாதிரி நான் வீடியோஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண போடுவேன். பார்த்தீங்களா, இல்லைன்னா 5 நாளாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அக்லாக்கான நீங்கள் ஆதரவு கொடுக்கல, நான் தான். ஓடாதா? ஓடாத்தாண்டா. ஓடித்தாண்டா ஒருத்தன். அத பாவி. சுதா 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 எஸ்கேப் ஆகுதுன்னு அவன் ஜெயிக்குள்ள இருக்கவனு போத்தல சாவுடா. சாவு. இன்னும் எந்த போலீஸ் உயிராக இருக்காங்களா? நான் விட மாட்டேன்டி. அதியா ஐயோ நம்மள ஹெலிகாப்டர் வந்த மாதிரி எனக்கு சவுண்ட் கிடச்சி. வெளியே போ. ஹெலிகாப்டர் வந்துச்சானே. இங்கே பார்த்தீங்களா ஹெலிகாப்டரு? இப்போ நம்ம ஆமாம் ஹெலிகாப்டர் வந்துச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் இந்த நியூ அப்டேட்டில் போட்டிருக்காங்க. ஹெலிகாப்டர்லாம் முன்னாடி பழைய அப்டேட்லாம் வராது, இது புது அப்டேட்டு. ஐயோ போதா காரதா? நம்மளும் ஹெலிகாப்டரில் போயிடலாம்டா. ஹெலிகாப்டர் நம்மளா போக முடியாதா? ஏண்டா? ஹெலிகாப்டர் அவனே நம்மளை போத்தாடினான். உள்ளே போனால் நம்மளை போட்டு செஞ்சிடுவான். ஓ இந்த ஹெலிகாப்டரா? ஓடு மேலே போதா? பார்த்தீங்களா, இது ஹெலிகாப்டரு. இதோட சீக் கோட் வந்து 800. 300 போட்டிங்கன்னா இது வந்துடும். புதுசாக இந்தியன் பைக் விளையாடுறவங்களுக்கு இந்த சீக் கோட் வரும். போலீஸ் கிட்டேருந்து இது ஈஸியாக தப்பிக்கலாம் இருக்குது. ஆமாடா, எஸ்ன்னு சொல்லுடா. ஒருத்தன் வாயை மூடிட்டே இருக்கான். இவன் தான் எல்லாத்தையும் கண்டது பண்ணான். அதை பாவி போலீஸ் காலத்தை பறந்து போடா. கீழே இருந்தால் நம்மளுக்கு தானே பிரச்சனை. இது நாங்கள் வந்து என் ஊரில் இல்லை, என்னோட கிராமத்தில் தான் இருக்கோம். ஆனால் நான் இங்கே அப்லோட் பண்ணல. இங்கே தான் நாங்கள் விளையாடோ இது பண்ணுவோம். அதனால் வந்து ஒழுங்காக சரியாக விளையாடுறதுக்கு ஹோம்ஒர்க்கும் இருக்குது. எல்லா ஊருக்குமே இருந்து எல்லாமே இந்த ஊர் பண்ணிங்கன்னா சுத்த மோசம். போட்டு போயிட்டாங்க. நம்மளை போட்டு செஞ்சு விட்டாங்க. அவங்க ஊர் வீடு இந்த ஊர் போச்சு. எல்லாத்தையும் பண்ணிட்டுருவாங்க. அதனால் இந்த ஊருக்கு வரலாம். ஆனால் வந்து இங்கே கோயிலெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இதுக்காக வந்து போகலாம். திருவிழாக்கு நான் தான் வந்துருக்கோம். ஒரு 10 நாள் இருந்துட்டு போயிடும். ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போனேன். எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண வெறுப்பாகவே இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. எல்லாம் போக பழகும். இதுவும் ஜம்ப் பண்ணா வேணாம்.
ஜம்ப்னா அவங்க வந்து சுற்றுவாங்க. சுற்றுவாங்களா? கிழிஞ்சுது. கீழே இங்கேருந்தே நல்லா சுட போகிறேன். ஏய் ஆளை காணும்டா. ஹெலிகாப்டர் வந்து சுத்த போகிறான். ஆமாம் ஹெலிகாப்டர் ஆளை காணும். ஓஹோ 3க்கு மேலே குறைஞ்சா இது என்ன? இன்னும் 3க்கு மேலே குறைஞ்சா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஹெலிகாப்டர் போயிடுவான். ஏன்னா அவன் தான் நம்மளுக்கு பெரிய தலைவலி. ஆமானுடா சொல்லி தொலைடா. ஒரு வார்த்தையாச்சும் சொல்லேன். என்ன 2 ஹெலிகாப்டர் வச்சுருந்தா? ஓஹோ ஸ்பான் பண்ணியிருக்கியா? இந்த கேமில் நம்ம எக்கச்சக்கமான பண்ணி ஸ்பான் பண்ணலாம். ஏய் இன்னொரு புது சீக்கோட் போதாவ சீக்கோட் போது இதோ ஹேஷ்டாக் இப்படி போட்டால் பார்த்தீங்களா சன் சேஞ்ச் ஆகும். அது பக்கத்தில் இருக்க 0 பக்கத்தில் இருக்க லெஃப்ட் சைடு நீங்கள் போட்டிங்கன்னா அது வாடி இது போட்டிங்கன்னா சன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா முன்னாடி பிரைட் ஆகிடுச்சு, இப்போ வந்து கம்மி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆகும். இதோ புது சீக்கோட் தான். இப்போ பார்த்தீங்களா மாறிடுச்சு. இது 99 போது 99 போட்டிங்கன்னா நைட் ஆகிடும். இதோ மாதிரி இதுவாகும். அடுத்த மழை வரும். ஆமாம் அதுக்கப்புறமா மழை வரும். போதுங்க அடுத்தது. இந்த கேம் வந்து நைட் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நைட் இருக்கும். போதா 99 போதா? பார்த்தீங்களா நைட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம பூச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். 99 போட்டாலே சீக்கோடில். அவன் வந்து போயிட்டான். நான் தான் இப்போ ரெக்கார்டிங் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ எல்லாமே நம்ம கண்ட்ரோல் தான். இப்போ நம்ம வந்து இது காயிலாக்கலாமா? ஓகே. இதுக்கு வேறு ஆகணுன்னா பேம்பத்தை காத்துவாங்க போட்டு கருப்பு ஏற்றாங்க. சரிங்களா? அவன் சும்மா தான் டைம் சேஞ்ச். இது அது வந்து சன் சேஞ்சு. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இன்னொரு சீக்கோடு வந்து இது நிறைய சீக்கோட் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள் 77 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் கிடைக்கும். பார்த்தீங்களா இந்த பைக் செம்மையாக இருக்குன்னு. இதை ஓட்டி பார்ப்போம் எவ்வளோ ரேஞ்சுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த போலீஸ்கார் நம்ம இதுலேயும் பண்ணலாம். இன்னும் ப்ரோ சொல்ல போலீஸ்காரும் வந்து இதில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார் நம்ம திருடு போடல. அதுக்குன்னு ஒரு தனியாக வச்சு கொதிருக்கு. அதுக்கு போகிறேன். அதுக்கு வந்து 100 போட்டாலே போதும். அது வந்துடும். ஓகேங்களா? 100 போட்டிங்களா? போலீஸ்கார் வந்துச்சா? இதே மாதிரி உங்களுக்கு புதுசாக வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அது வந்துடும் உங்களுக்கு. அடுத்தடுத்து புது சீக்கோட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன சீக்கோட்னா 444 அப்படின்னு போட்டிங்கன்னா இது வரும். இந்த பைக் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குன்னு. இந்த பைக் ஓட்டுனா எல்லாமே கதரும். அதுவாதி இந்த பைக் பிடிச்சிருந்தா 444 4 தாட்டி 44 போட்டிங்கன்னா இது வந்துடும் சீக்கோட்டில். அடுத்து வேறு என்ன சீக்கோட் போட போனால் அடுத்தது நம்ம வந்து 222 அப்படின்னு போட்டிங்கன்னா ஏடிவி வந்துடும். பார்த்தீங்களா? நான் எப்படிக்கு ஏடிவினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து 2 தாட்டி 2 போட்டால் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த இதில் வந்து இந்த காரும் வர வைக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓட்டு பார்ப்போம். ஏய் சாவுடா இது ஓட்ட முடியல. ஓ போவாங்க பவரா இதாங்க அயன்மேன் போகுது. இதில் பறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பறக்க முடியாது. இந்த அழுக்கு பவர் மட்டும் தான் இருக்குது. இதே மாதிரி நம்மளால் பற முடியாது. அதுக்கு அயன்மேன் பவர் வேணும்னா அதுக்கு வந்து அடுத்த அப்டேட்டில் தான் வரும். அடுத்த வருஷம் அப்டேட்டில் கூட வரும். சொல்ல முடியாது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா புல்லட் வண்டி நிறைய பேருக்கு பிடிக்கும். அதை போட போகிறோம். புல்லட் வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் புல்லட் வண்டி 999 போட்டால் வந்துடும். பார்த்தீங்களா இதான் புல்லட்டு. செம்ம ஸ்பீடாக போகும் இந்த புல்லட்டு. இந்த புல்லட் எனக்கும் ஃபேவரட் தான். உங்களுக்கு ஃபேவரட்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. லைக் பண்ணுங்கள். ஆமாம் எனக்கு பிடிக்கும் இந்த புல்லட் வண்டி அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். ஓகேங்களா? அடுத்த சீக்கோட் என்னென்னா நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 00 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு கேன் வரும். பார்த்தீங்களா இதான் அந்த டேங்க்கு. இது நம்ம சுட்டாக பறந்து போவோம். பாருங்கள் இருங்களேன் சுட்டு. பார்த்தீங்களா? இது உங்களுக்கு வேணும்னா 2 0 போட்டாலே வரும். ஒரு 0 போட்டால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டேங்க் வரும். ஓகேங்களா? செம்மையாக இருக்குண்ணா இது. ஓகே நம்ம இப்போ இந்த கன் எப்படின்னா இது புது அப்டேட்டில் வந்து அது போன வருஷம் அப்டேட்டு. இந்த வருஷம் அப்டேட் வந்து அயன்மேன் மோட் தான். ஐயோ ஓதா சின்ன சாமி. ஐயோ பைக் உடஞ்சி போகுது. நம்ம செத்து போகலாம்.
நம்மக்கிட்ட இன்ஃபினிட்டி எடுத்ததுக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை? ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை பிளாஸ்ட் பண்ண போகிறோம். ஏய் அந்த பொண்ணு வந்து பாருங்களேன், அம்மையில போய் விரிஞ்சுக்கோ. என்கிட்ட வந்து சுற்றுருவானே. ஏய் சி இது அடி உன்னை கொல்லு ஓதி. அந்த பயம் இருக்கணும். என்ன சுடு, நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. போலீஸ் சுத்த கூட ஒன்றுமே ஆகாது. ஆனால் நம்ம தான் இன்ஃபினிட் டேத்தில் இருக்கோன்ன. ஏய் அவன் பொண்ணு செத்து போகணும், நான் சாகுறேன். போதி. என்ன ஐயா? பாலா? பால் வேணாம் வேணாம் நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரி போது பால் போது. பால் காய்ச்சு. இதான் எங்கள் கிராமம். தான் ஒரே டென்ஷனாகவே இருக்கும். எங்கே போனாலுமே என்ன வேணும்னு கேட்பாங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னாச்சு போனா ஓகேங்களா? இதான் வந்து உங்களுக்கு வந்து பழைய அப்டேட்டும் புது அப்டேட்டும் சேர்த்து போட்டிருக்கேன். அடுத்த புது அப்டேட் ஒன்றுமே வரல. அது வந்து இன்னொன்று வரும். அதை அவங்க காத்துதேன். அதுக்கு நம்ம வந்து வெளியில் போகணும். இங்கே விளம்பரை போட்டு படுத்து வைங்க. அதான் இங்கே டென்ஷனே. ஓகேங்களா? இந்தியன் பைக் டிரைவிங் டிவி இருக்குன்னு அதுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது வந்து சேலஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா? கேம் ரெடின்னு இருக்கும். இது ஏலியன்லாம் இருக்கும். ஏலியன் மோட்குள்ளே போய் பார்ப்போம். ஏன் ஏலியன் நல்லா இருக்கும். ஜாம்பி மோட் வேணும். இதோ எல்லாம் பழைய அப்டேட்ஸ். நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாம். இது நம்ம எப்படி பண்ணோம்னா இருக்கணும், ஒரு தனி ஆப்பு பண்ணணும். நீங்கள் வந்து இந்தியன் பைக் டிரைவிங் டிவி வந்து பண்ண போனீங்கன்னா கீழே ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்புக்கு போயிட்டு செலக்ட்னு ஒன்று காட்டும். அதுலேயும் வந்து கேம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா? இந்தியன் பைக் டிரைவிங் டிவி வந்துட்டு பேஸ்ட் இருக்கும். இதான் இங்கே ஒன்று இருக்குன்னு சர்ச்சா சொல்லணும். இவங்க போயிட்டு பேஸ்ட் பண்ணணும். அப்படி பண்ணாலும் நான் கேம் லோட் ஆனேன்னா இதோ இங்கே இருக்குண்ணே திரும்பி வந்து இதுக்கு பின்னாடி போயிட்டு திரும்பியும் அந்த சேலஞ்சுக்குள்ளே போனால் அது வந்துடும். அவ்வளோ ஈஸி. இதே மாதிரி பண்ணாலும் ஏலியன் போது இது வந்து இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த ஊர் நல்லா தானே இருக்குது. நம்ம அடுத்த சேலஞ்சு பண்ணலாமா? இந்த ஊர் நல்லா தானே இருக்குது. இங்கே கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது ஒரு புது அப்டேட்டு. பழைய அப்டேட் வந்து அந்த ஏலியனா அது போன வருஷம் அப்டேட் தான். அடுத்து நம்ம பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஜாம்பி மோல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதெல்லாம் நான் வந்து ப்ரோ பிளேயர் இந்த கேமில். ஏன்னா விளாண்டு ப்ரோ பிளே ஆகிட்டேன். ஓகேங்களா? இதான் பிரெட்ஜு. இது இன்னொன்று கேமிங் சேலஞ்ச் இருக்கும். இது நல்லா இருக்குண்ணே. சேலஞ்சுக்குள்ளே போயிட்டு நம்ம இப்போ ஏலியன் மோடுக்கு போகலாம். ஏலியன் மோடு எப்படி இருக்க போகுதுன்னு கேட்குறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். என்ன ப்ரோ 3 கோன் தப்பின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். பார்த்தீங்களா? நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபினிட் எடுத்து போட்டுக்கணும். அது நம்ம செத்துருவோம். ஐயோ ஸ்பேஸில் வந்து இது இருக்க முடியாது. அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ். இப்போ வந்து ஏலியனுக்கான ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் ஏலியன் போது நம்மளை வந்து சுட்டு கொண்டுருவாங்க. பார்த்தீங்களா? இந்த கன்று வச்சு நம்ம சுட்டு கொண்டலாம். அதனால் நம்ம வந்து பின்னாடி போய்க்கலாங்க. இவனை கொல்லணும். சாவு. இப்போ பின்னாடி போயிட்டு அடுத்த சேலஞ்சுக்குள்ளே போகலாமா? அது ஜாம்பி மோது. இது வந்து ஜாம்பிங்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். என்ன ப்ரோ இது தானே ஸ்கை தான் சேஞ்ச் ஆகிருக்கு. மற்ற போய் ஒன்றும் இல்லைன்னு நினச்சாங்க. வெளியில் போனீங்கன்னா எக்கச்சக்க ஜாம்பிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு காற்று எதுங்க. இங்கே எடுத்துகிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு போகலாம். நம்ம கார் எடுத்துகிட்டு இங்கே போனீங்கன்னா வெளியில் ஒன்று இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் வெளியில் போய் பாருங்கள். பார்த்தீங்களா? ஜாம்பி இங்கே பாருங்கள். அந்த தேட வருது. ஐயோப்பா சவுத்து ஐயோ சுற்றி மாட்டிட்டாங்களே. இப்போ நம்ம ஓடணும். அதாவது இங்கே வந்து பார்த்துருவாங்க. பார்த்தீங்களா? 2 ஜாம்பியை பார்த்துட்டாங்க. இதே மாதிரி நம்ம ஓவர் டேக் பண்ணி போகணும். அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனு. நம்மளுக்கு வந்து விஜய் வீடு இருக்குது. ஆனால் ப்ரோ சொல்ல விஜய் வீடு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இது வந்து புது வீடானா விஜய் வீடுலாம் சொல்ல முடியாது. விஜய் வீடு மாதிரி இருக்கும். ஆனால் அது விஜய் வீடு கிடையாது. அந்த ப்ரோ சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்துட்டு ரைட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. சரியா?
இங்கேருந்து லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு காடு மாதிரி தெரியுதா, ஒயிட் கலர் பெயிண்டிங் மாதிரி ஒரு வீடு தெரியுதா, அதான் நம்ம விஜய் வீடு. நான் ப்ரோ சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கம்மியாக தான் சொன்னேன், ஆனால் போய் பாருங்கள். பார்த்தீங்களா விஜய்க்கு ஏற்ற அதே விஜய்க்கு ஏற்று பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஜாம்பிஸும் வருவாங்க. பார்த்தீங்களா இதான் விஜய் வீடு. நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலான்னா சுற்றியும் பார்க்கலாம். ஆனால் என்ன இந்த ஜாம்பி தோலை தான் இருக்கும். ஜாம்பி தோலை இருக்குன்னா இந்த ஜாம்பி தோலை அங்கே வருவாங்க. சாவல செத்துட்டான் இவன் மட்டும் ஒருத்தன் தான். பார்த்தீங்கன்னா வாசல் வழியில் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நம்ம மாற்றிக்கிட்டோம் சரிங்களா. இது வந்து போன வருஷம் அப்டேட் தான், ஆனால் நான் ஃபஸ்ட்டாக போகிறேன். அது நம்ம நல்லா பழகிக்கேன். அதனால தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்ட வேண்டியது. ஏன்னா நான் சேனலில் இருந்துச்சு 1 வருஷம் கூட ஆகலை, ஒரு 14 மாதம் தான் இருந்துச்சு. அதனால தான் எல்லாமே ஓகேங்களா. பார்த்தீங்களா பிசி இங்கே பிசி இருக்கும், இங்கே பெட்ரூம் இருக்கும், அவ்வளோ வித்தியாசம். அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கே ஒன்று இது ஸ்பேஸ் அட்டாக்கணும். அடுத்த வீடு இந்த அடுத்த வீடோட இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் புது அப்டேட் வந்துச்சு தான் நான் போகிறேன் சரிங்களா. இது ஒரு புது அப்டேட் தான் அதனால போட்டேன். ஆனால் நம்ம புது கேம் என்ன பண்ண மாட்டேங்கிறான். நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் இருக்குன்னா அதாங்க மாசையா இருங்க. நம்ம இப்போ ஜாம்பியை மட்டும் எப்படி செத்து போகிறாங்க மட்டும் பாருங்களேன் இருங்க. என் கோஸ்ட் ரைடர் பைக்குதா, எவனாலுமே போக முடியாதா, முஞ்சா இப்போ வாக்குதா. நீங்கள் செத்துக்கடா என்ன சாக மாட்டேங்கிறான். ஐயோ நம்ம சொன்ன வீணாலாம் போயிடுச்சா, போச்சுங்க இவன் சாக மாட்டேங்கிறாங்க போச்சா. அடுத்தது வந்து இவனோட இது பழைய வீடு ஒன்று இருக்கும். அது இன்னொன்று வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு நம்ம ஃப்ளைட்டு ஓட்ட முடியும். ஏன்னா ஃப்ளைட்டு ஓட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓட்ட முடியும். அதெல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட்டு. இதுதான் காணும், ஆனால் ரேராக வரும் இப்போ வராது. அதனால் வந்து அடுத்த பகுதி 2ல் நம்ம பார்க்கலாம். அண்ட் பழைய வீடு ஒன்று சொன்னேன்னா அதை போய் பார்ப்போம் ஓகேங்களா. நம்ம போகலாம், எடுத்துட்டு போக வேண்டியதான். நான் ஏன் புது கேம்ஸ்லாம் போகிறேன்னா, ஏன்னா நம்ம ஒரே கேம் விளாண்டா போர் தானே அடிக்கும். ஆமாம் ப்ரோ போர் தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நம்ம வந்து இன்ஃபினிட்டி எடுத்து போகணும். 1091 போட்டிங்கன்னா வந்துடும். பார்த்தீங்களா இப்போ இங்கே கொல்ல முடிய ஐயோ சாவ போகிறோம். ஐயோ செத்தவங்க நம்ம கோஸ்ட் இது பைக்குது மான ரைட் தோல் எனக்கு தோல் கொடு கையில் வந்தா ஆற்று நம்ம ஓடணும். அது வீடு வந்து என்னன்னா நம்ம வந்து அந்த வழியாக தான் போகணும். பரவாயில்ல ஷார்ட்கட் எடுத்து போக வேண்டியதான். எப்படி எடுத்துட்டு லெஃப்ட் எடுத்துட்டு அதுவும் இல்லாமல் புதுசாக ஒன்று மிலிட்ரி வந்திருக்கான். என்ன ப்ரோ சொல்ல மிலிட்ரியா? ஆமாங்க காட்டுது எக்கச்சக்கமாக இருக்குது. விஜய் வீணை தானோன்னு நம்ம வந்து இப்படியே இந்த ரோட் வழியாக போயிட்டே இருக்கணும். அப்படியே போனால் மிலிட்ரி தக்கு இருக்கும். என்ன ப்ரோ சொல்ல மிலிட்ரி தக்கு இருக்கா கேட்டிங்கன்னா மிலிட்ரி கார் எல்லாமே இருக்குவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே மிலிட்ரி காரங்க இருப்பாங்க, அதான் பிரச்சனை. நம்ம நைஸாக போயிட்டு நைஸாக ஆற்றணும். நான் ப்ரோ நீ போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் ஒரு பாய். பார்த்தீங்களா அங்கே ஒரு இதுக்குன்னா அதான் இது வந்து போன வருஷம் அப்டேட் தான். காற்று வண்டியெலாம் இப்படியே காட்டினேன், ஏன்னா அப்புறமா காற்று நம்மளுக்கு பிரச்சனை தானே. ஐயோ ஓடு மிலிட்ரி ஹெலிகாப்டர் வேறு இருக்குது. பார்த்தீங்களா இதான் மிலிட்ரி ஹெலிகாப்டர். நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம சொல்ல இதே ஹெலிகாப்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இதே ஹெலிகாப்டர் தான் நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து இதே எடுத்துகிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். அந்த சக்கரத்தை போயிடலாம். நம்ம அந்த கோடு நம்மளுக்கு தெரியாது. அது இல்லாமல் என் மிலிட்ரி மட்டும் தான் அது கிடைக்கும் நான் கேள்விப்பட்டேன். ஐயோ சுடுவாங்களே இப்போ இழுத்து நமக்கு கொஞ்சம் இதில் உட்கார முடியலங்க. என்னன்னே தெரியல பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓதா உங்களுக்கு வரும், ஏன்னா பக் ஆயிடுச்சு விளாடும் போதே. நான் ஓகே
இப்போ நம்ம வந்து சொன்ன பழைய வீட்டுக்கே போயிடலாம். நான் இது போயிட்டு இருக்கோம். எவ்வளோ தூரம்னா கேட்குறேன். எங்க போகலாம்? ஓகேங்களா? நான் இது போக மாட்டீங்க வந்துட்டிங்கன்னா பழைய வீடு தான். புதுசாக பார்க்குறவங்களுக்கு மட்டும் அது. இப்போயே 25 நிமிஷம் ஆச்சு போட்டு. பரவாயில்ல, அடுத்த புது அப்டேட்டில் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் புது சிட்டிலாம் இருக்குது. என்ன புது சிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பழைய வீடு புது சிட்டி ரெண்டு மட்டும் பெண்டிங் இருக்குது. அவங்க காட்டி முடிச்சுட்டு இது ரொம்ப நேரம் ஆகுதே. பரவாயில்ல, என்ன ஆனால் நம்மளுக்கும் நல்லது தான். அது இல்லாமல் நான் நிறைய பெண்டிங் வச்சுருந்தேன். என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்தோடனே இங்கே ஒரு வீடு இருக்கும் மஞ்சள் கலரில். அங்கே போனீங்கன்னா இந்த வீடு வந்துடும். நம்ம வந்து இங்கே வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ண போனோம், இந்த வீட்டுக்குள்ளே போனோம். வீட்டுக்குள்ளே இது பார்த்தோன்னு பார்க்கலாம். நியூ அப்டேட்டு 26 நிமிஷம். இங்கே பாருங்கள், இது ஸ்பேஸு. அதுவும் இல்லாமல் பழைய வீடு தான். இது வந்து பாருங்க, இது வந்து பால்கனி. இது நான் போய் காட்டுறேன். அதுவும் இல்லாமல் கேராஜ் வேறு இருக்குது இந்த கேமில். கேராஜுக்கு பின்னாடி இருக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. இங்கே இருக்குது. 26 நிமிஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆயிடும் போலக்கே. ரொம்ப லாங்காக போகிறேன் அப்படின்ட்டு. பரவாயில்ல, ரொம்ப லாங்காக போகணுன்னா ஐயோ வீட்டுக்குள்ளெல்லாம் ஜாம்பிஸ் வந்துட்டாங்க. அதான் இப்போ பிரச்சனை. என்னங்க ஓடி வராங்க. நம்ம ஜாம்பி மூலம் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து இது கிடையாது. இது ஜாம்பிஸ் நம்மளை போட்டு வளைச்சி கத்திடுவாங்க. அதான் பிரச்சனை. ஐயோ ஓடு. ஐயோ ஓட மாட்டிதானே. ஐயோ நான் கேராஜுக்கு நான் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க் பண்ணிக்கலாம். பின்னாடி இருந்தால் வந்துடும். பார்த்திங்களா, இதான் கேராஜு. நீங்கள் போய்க்கலாம். இந்த ஜாம்பி வேவே ஒன்று வருது. அதனால் வந்து நம்ம வந்து அடுத்த கேம் வந்து நம்ம அடுத்த சிமுலேட்டர் கேம் போகலாம். அதனால் நம்ம வந்து ஒரே கேம் போட்டால் நம்மளுக்கும் போகாது. என்ன அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு இது போட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கணும். எங்கே மூலம் அதுமாதிரி லெஃப்ட் சைடு போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டே இருந்தால் இந்த பெட்ரோல் பங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டே இருக்கணும். வந்துட்டிங்களா, போயிட்டே இருங்க. அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வரும். என்ன ப்ரோசன் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து வேகமாக போக மாட்டேங்குது. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால தான். ஓகேங்களா, ஒரு டனல் மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பில்டிங் தெரியுதா, அதான் அந்த ஊர். நம்ம எப்படி உள்ளே போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம தான் இது இருக்கே தாசு இதையும் டனலுக்குன்னு டனலுக்குள்ளே போட்டு விளாட எபிசோடில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்தாச்சா, இதோடு இங்கே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் அந்த ஊர், நான் சொன்ன ஊர். பார்த்தீங்களா, நீங்கள் சுற்றி முற்றி பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோ கொஞ்சம் லாங்காக போச்சு. அதனால தான் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஓகேங்களா, இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை ஆளை போட்டுருங்க. ஓகே, பாய் ஃப்ரம் திருக்குமான் தமிழ் கேமிங். பாய். ஓகே, பாய்.